மக்கள் செல்வன் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் விஜய் சேதுபதி. இவரது மகனான சூர்யா ஏற்கனவே நானும் ரவுடிதான், சிந்துபாத் ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார். விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி பீனிக்ஸ் திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆனார். ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இதில் அவருடன் தேவதர்ஷினி, வரலட்சுமி உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். தந்தை போலவே மகனும் பெரிய நடிகராக மாறுவாரா என்ற எதிர்பார்ப்பு திரைத்துறையினரிடம் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே படத்தை பார்த்து பத்திரிகையாளர்களும் செலிபிரிட்டிகளும் சூர்யாவின் நடிப்பை பாராட்டி வருகிறார்கள். ஒரு கொலை செய்வதால் சிறைக்கு செல்லும் ஹீரோ அங்கு என்னென்ன சம்பவங்களை சந்திக்கிறார், எதற்காக அந்த கொலையை அவர் செய்தார் என்பதே படத்தின் அவுட்லைன். படம் முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் நிரம்பி இருக்கின்றன. அதற்காக சூர்யா கடுமையாக உழைத்து தயாராகி இருக்கிறார். முதல் படம் மாதிரியே தெரியவில்லை என்றும் பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயம் படம் சம்பந்தப்பட்ட விழாவில் சூர்யா நடந்து கொண்ட விதத்தை விமர்சிக்கவும் தவறவில்லை ரசிகர்கள். அது மட்டுமின்றி அவரை ட்ரோல் செய்த வீடியோக்களை நீக்கும்படி சூர்யா தரப்பிலிருந்து மிரட்டல் வந்ததாகவும் ஒரு தகவல் ஓடியது. அது குறித்து பேசியிருந்த அவரது தந்தை விஜய் சேதுபதி, எங்கள் தரப்பிலிருந்து மிரட்டல் வந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், தம்பிமாருங்க தெரியாமல் செய்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன்னதாக பட பூஜையின் போது அப்பா வேற நான் வேற என்று சூர்யா பேசியதையும் கடுமையாக ட்ரோல் செய்திருந்தார்கள் ரசிகர்கள். அது குறித்து அவர் உருக்கமாகவும் பேசியிருந்தார். ரிலீஸுக்கு முன்னதாகவே இப்படி நெகட்டிவிட்டி அவரை சுற்றியதால் படத்தின் ரிசல்ட் பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சமும் அந்த தரப்புக்கு இருக்கிறது. ஆனால் படம் ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்லை என்ற கருத்துக்கள் வந்திருப்பதால் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் அவர்கள். நிச்சயம் சூர்யாவுக்கு நல்லதொரு எதிர்காலம் இருப்பதாகவும் ஆருடம் கூறப்படுகிறது. இந்நிலையில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் நேற்று பீனிக்ஸ் ஹீரோ சூர்யாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பு குறித்து சூர்யா சேதுபதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விஜய் சாருக்கு நன்றி, அன்பான வார்த்தைகள், அரவணைப்பு, நான் உங்களை வியந்து பார்த்திருக்கிறேன். எனது பயணத்தில் உங்களது ஆதரவை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் தளபதி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.